வெல்கம் டு டிராவல் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம ஆடிப்பூரம் நன்னாளுடைய சிறப்புகளை பார்க்கலாம். ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம். ஏன் ஆடி மாதத்துலேயே அம்மனை கும்பிட்டுட்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அம்மன் பிறந்தது, ருத்துவானது, சீமந்தம் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்புறத்தில் தான். ஆடிப்புறம்ன்றது அம்மன் கொண்டி விசேஷம் இல்லைங்க. கோதை நாச்சியார் அப்படி அழைக்கப்படுற நம்ம ஆண்டாள் நாச்சியார் பிறந்ததும் அதே ஆடிப்புறத்தன்னைக்கு தாங்க. ஆண்டாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்து ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆடிப்புறத்தப்போ 10 நாளும் இந்த ஊரில் ரொம்ப விசேஷமாக நடக்குது. இந்தியாவிலேயே ரொம்ப பெரிசான 2வது தேர் இங்கே தான் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ருத்து சாந்தி விழான்றது ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது ஆடிப்புறத்து அன்னைக்கு. எப்படி வீட்டில் பெண்கள் பெரியவங்களானா என்னென்ன சடங்கு பண்ணுவாங்களோ அதே மாதிரி அம்மனுக்கும் இங்கே நல்லபடி சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. அம்மனை பற்றி புகழ்ந்து பாடுறப்போ, காஞ்சியிலே பிறந்தவளே, நாகையிலே பூத்தவளே, மதுரையிலே மணந்தவளே, நெல்லையிலே சீமந்தம் கொண்டாடுபவளே அப்படின்னு அம்மனை பற்றி பாடுவாங்க. மதுரையில் நடக்கிற மாதிரியே நாகப்பட்டினத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீலாயதாட்சி அம்மனுக்கும் இந்த ருதுசாந்தி விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது ஆடிப்புறத்தன்னைக்கு. ஆடிப்புறம் அன்னைக்கு நெல்லையப்பர் கோவிலில் இருக்கிற காந்திமதி அம்மாவுக்கு வளகாப்பு விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. 10 நாள் விழாவாக நடக்கும். அதில் 4வது நாள் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சீமந்தம் மாதிரி பண்ணுவாங்க. அம்மனுடைய உற்சவர் சிலைக்கு முளை கட்டின பயிரை அம்மனுடைய வயிற்றுல கட்டிட்டு சீமந்த விழா ரொம்ப நல்லபடியாக பண்ணுவாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா கோயிலில் வர பெண்களுக்கு வலையிலும் இந்த முளை கட்டிய பயிரும் கொடுக்குறாங்க பிரசாதமாக. இதை சாப்பிட்டா குழந்தை வரம் உண்டாகும், குழந்தையும் நல்லபடி பிறக்கும்ன்றது இங்கே வர பக்தர்களுடைய நம்பிக்கை. ஆடிப்புறத்தப்போ அம்மனையும் ஆண்டாளையும் கும்புறதுனால எல்லா நன்மையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.